இன்று சங்கடஹர சதுர்த்தி. விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள். ஸோ இப்போ இதை பாருங்க, நீ சாரி. ஸோ காக்கும் தெய்வத்தின் முதல்வா. இன்று சங்கடஹர சதுர்த்தி, அதாவது மாதத்தில் வருகின்ற சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தினா என்னன்னு சொன்னால், சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற சதுர்த்தி அப்படின்னு பொருள். அதாவது மாதத்துக்கு 2 சதுர்த்தி வரும் எப்பொழுதுமே. ஒன்று வளர்பிறை சதுர்த்தி, இரண்டாவது தேய்பிறை சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தியை சுக்ல சதுர்த்தின்னு சொல்லுவோம். அப்போ ஏதாவது நல்ல காரியங்கள் எல்லாம் சித்தி பெறும் அப்படின்ட்டு சுக்ல சதுர்த்தி. அது அமாவாசைக்கு பிறகு 3லிருந்து 5 நாட்களுக்குள்ளே 3ஆம் பிறைக்கு பிறகு வருகின்ற சதுர்த்தி சுக்ல சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி என்பது பௌர்ணமிக்கு பிறகு நிலவு தேய்ந்து கொண்டே வரும், தேய்பிறை இல்லையா? ஸோ அதனால் இது தேய்பிறை சதுர்த்தி. அது வளர்பிறை சதுர்த்தி சுக்ல சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி. இது பௌர்ணமிக்கு பிறகு 3லிருந்து 5 நாட்களுக்குள்ள தேய்பிறை சதுர்த்தி வருகின்றது. இந்த சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகரை நினைத்து வேண்டிக் கொண்டு விரதம் இருந்தோம் என்றால் சங்கடங்கள் எல்லாம், நம்முடைய சங்கடங்களை எல்லாம் எப்படி நிலவு தேய்கின்றதோ அதை போன்று தேய்ந்து ஒன்றுமே இல்லாமல் சங்கடங்கள்லாம் போயிடும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஸோ இதற்கு நீங்கள் வழக்கமாக கோயில்களில் மாலையில் விநாயகருக்கு பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் எல்லாமே செஞ்சுட்டு சந்திரன் உதயம் ஆகின்ற நேரத்தில் தீபாரதனை காட்டி பூஜை நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி விரதம் இருக்கின்றவர்கள் சாதம் எதுவும் சாப்பிடாமல் காலையிலேருந்து பால், பழம் அல்லது பழங்கள், தண்ணீர், பழ ரசங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இரவில் நிலவு வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன சாப்பிடணுமோ கொழுக்கட்டை அதெல்லாமே நீங்கள் செஞ்சு வச்சு அதை சாமிக்கு படைச்சதை வச்சு சாப்பிட்டிங்கனாலும் பரவாயில்ல. இது அறிவியல் பூர்வமாக ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு நம்மளுடைய வயிற்றை எதுவுமே இல்லாமல் காலியாக வைக்கிறது அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்லது. உடம்பில் இருக்க அசடுகளை எல்லாம் சுத்தப்படுத்தும். அதாவது நம்ம உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும். அந்த மூளை என்னென்னா
மூளை மற்ற உறுப்புகள்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதை வந்து ஜீரணம் பண்ணுறதுக்காக அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஜீரணம் பண்ணுறதுக்காக. இப்போ இது வந்து நம்ம சாப்பிடாம இருந்தோம்னு சொன்னா, நம்மளுடைய ரொம்ப சுத்தமாவும் சாப்பிடாம இருக்க வேண்டாம். தண்ணி குடிச்சிட்டு பழரசம்லாம் சொன்ன மாரி சின்ன பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாலே போதும். அப்போ என்ன ஆகுன்னு சொன்னா, அதுக்கு வந்து நம்மளுடைய உடம்புக்கு ஜீரணிக்க வேண்டிய வேலை அதிக வேலை இல்லாம, உடம்புல வந்து ஏதான உறுப்புகள்ல வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணும். பழுது பார்க்கும். அ ஆட்டோமேட்டிக்கா அது பழுது பார்த்து, அ நம்மளுக்கு வந்து நல்ல சக்திய கொடுக்கும் அப்படின்றது அறிவியல்ல சொல்லப்படுகின்றது. இது பொதுவான கருத்து. நான் குறிப்பிட்ட கருத்த வந்து சொல்லல. பொதுவாக இதுதான் வந்து சொல்றது. அதனால வந்து இது வந்து நம்ப இந்த விரத முறையில இந்து மதத்தில சொல்லப்படுகின்றது வந்து அறிவியல் பூர்வமா இதுக்கும் தொடர்பு இருக்கின்றத நம்ம அ அ புரிந்து கொள்ளலாம். ஸோ இப்ப வந்து சங்கட சதுர்த்திக்காக வந்து இன்று வந்து விநாயகருக்காக நம்ப ஒரு பாடலை பார்க்கலாம். இசை சம்பந்தமாக நம்ம பார்க்கின்றோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு பாடல் தெரிஞ்சது ராகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னா மிக மிக ஈஸியாயிடும். நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லன்னும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு சுரங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இது எந்த ராகத்திலேருந்து பிறந்திருக்குன்றத நீங்க வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மா 1ன்றதுனால 36க்குள்ள வந்துருச்சு. ரீ 1ன்றதுனால 18க்குள்ள வந்துருச்சு. கைஷிகி நிஷாதம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது ராகம் ரத்னாங்கில இருக்கு. அடுத்தபடியா அ 4வது ராகம் வனஸ்பதியிலயும் கைஷிகி நிஷாதம் வருது. ஸோ அதனால 2ல பிறந்திருக்கலாம். அல்லது 4ல பிறந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தாவும் கிடையாது இதுல. வெறும் சாரி, மா, பா, நீ தான் இருக்கு. அதனால 2ல பிறந்திருக்கலாம் அல்லது 4ல பிறந்திருக்கலாம். 8ல பிறந்திருக்கலாம். அனுமத்தோடியில பார்த்தீங்கன்னா, அனுமத்தோடிக்கும் சா, ரீ தான் வருது. ஸோ அதுக்கும் கைஷிகி நிஷாதம் தான் வருது. 8லயும் பிறந்திருக்கலாம். நாடகப்பிரியா 10ல பிறந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கும் சாரி இதே தான் வருது. கைஷிகி நிஷாதம். ஸோ முதல்ல இப்போ சாரி வந்து முதல் 18 ராகங்களுக்கு இது வருது. அதனால வெறும் கைஷிகி நிஷாதம் எதுல வருதுன்னு பார்க்கணும். இப்போ கைஷிகி நிஷாதம் ரத்னாங்கில வருது. அடுத்தது வனஸ்பதியில வருது. அடுத்தபடியா முதல் 6ல வந்து 2 கைஷிகி நிஷாதம். ஒவ்வொரு 6 ராகங்களையும் ஒவ்வொரு சக்கரத்துலேயும் 6 ராகங்கள்ல 2, 2 கைஷிகி நிஷாதம் வரும் உங்களுக்கு. 1 சுத்த நிஷாதம், 2 கைஷிகி நிஷாதம், 3 காக்கலி நிஷாதம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரத்னாங்கி, வனஸ்பதி, அடுத்தபடியா ஹனுமத்தோடி, அடுத்தபடியா நாடகப்பிரியா, வகுளாபரணம் 14ல இருந்தும் பிறந்திருக்கலாம். வகுளாபரணம் அல்லது 16 சக்கரவாகத்துல இருந்தும் பிறந்திருக்கலாம். ஸோ எது வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனா வழக்கமா சொல்றது வந்து இது ரத்னாங்கில பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றது வழக்கம். ஸோ ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த ரேவதி ராகத்துல பாடினாலோ அல்லது பாடக் கேட்டாலோ அந்நேரத்துல என்னென்ன நிகழ்வுகள் இருக்கோ அது நினைவில் அப்படியே நீங்காம நிற்கும் அப்படின்னு சொல்றதும் ஒரு ஐதீகம். ஸோ ஏன்னா ரேன் என்றால் புத்தி, பதி என்றால் புத்தியில் நினைவில் இருப்பது. வழக்கமாக இது ரேவதி ராகம் வந்து வேத கோஷம் பாடப்படுகிற ராகம். வேத கோஷங்கள்லாம் வந்து ரேவதி ராகத்தில் தான் வந்து பாடுறாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து வேத கோஷம் பண்ணும்போது அதிக எச்சுஸ்தாயில் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்காக இது இந்த சட்ஜமத்துலேருந்து சட்ஜமத்துக்குள்ளேயே முடிஞ்சிருது. மேல் சட்ஜமம் கூட நம்ம போகிறது கிடையாது. அதனால் வந்து நீலே முடிஞ்சிருது இது. அதனால் வந்து இது மா சுருதியில் மாற்றிக்கிட்டோம். இப்போ இந்த விநாயகர் பாடலை பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து தான சொற்களை பற்றி அதில் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அந்த முதல் வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். அந்த தான சொற்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதோட பகுதி தான் இது. ஸோ நீ சாரி சாரி, நீ சாரி தோம் தோம் தார தார தொம் ததம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது நம்ம ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். இப்போ நம்ம வந்து பாடலை பார்க்க போகிறோம் நேரடியாக. ஸோ இது வந்து விருத்தம் மாதிரி இருக்குது இந்த பாடல். முதல் பகுதியில் வந்து விருத்தம். அப்போ விருத்தமாக இருக்கும்பொழுது நீங்கள் தாளம் எதுவுமே வந்து உங்களுக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அண்டங்கள், அண்டங்களுக்கு நீ போட போகிறோம். அண்டங்கள் நீ சாரே காக்கும் சாரே தேவர்தம் நீ சாரே முதல்வாம் நீ
இப்போ இது பாருங்கள், நீ சாரி. ஸோ அண்டங்கள் காக்கும் தேவர்தம் முதல்வா. இந்த பாட்டும் ஏற்கனவே வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அடுத்தபடியாக அடுத்த லைன் பார்க்கும்போது, ஆனை முகத்தோனே ஸோ இதுக்கு நீ வந்து இந்த புள்ளி வச்சிருக்கனால கீழே நீ முகத்தோனே போற்றிக்கு வந்து கீழே பார்க்க போகிறோம். அடுத்த லைன் பாருங்க, பானை வயிற்றோனே பாலிக்க வேண்டும் ஐயா. பானை வயிற்றோனே பாலிக்க வேண்டும் ஐயா. பானை பானை வயிற்றோனே வயிற்றோனே இதுக்கு வந்து பாலிக்கு வந்து கமகம். அப்போ நீங்கள் நீலேருந்து சட்ஜமம் வர்றதுனால இங்கே நீ வந்து நம்ம வாசிக்க வேண்டாம். இப்போ வாசித்தோம்னா எக்ஸ்ட்ராவாக தெரியும். ஸோ பாடும்போது கமகத்துக்கு வந்து நீலேருந்து ரீ வரும். இப்போ இது மாத்திரம் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து நீ வந்து நம்ம பாடும்போது நீ ரீ சாரி ஸ்வரங்களை மாத்திரம் சொல்லும்போது, வீணையில் வாசிக்கிறதா இருந்தால் நீலேருந்து போவோம். ஸோ அடுத்தது பாலிக்க வேண்டும் வேண்டும் ஐயா ஐயா. ஸோ திரும்பியும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சாரிச பாணி சாரிசாக்கு வந்து ஆகத கமகமாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்வரம் வந்து நம்ம வெறும் இந்த இடத்துல ஒரு 2 நட்சத்திர குறி போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படின்னு சொன்னால் வந்து எல்லாத்தையும் வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சட்ஜமத்தை விட்டுறலாம். பாணி சரிசால வந்து சட்ஜமத்துலேருந்து ரீக்கு போவோம். அப்போ அதனால் என்ன பண்ணோம், ஸோ அடுத்தது அங்குச அங்குச சாரிமா அங்குச கரத்தானே கரத்தானே சரிமாமா அங்குச கரத்தானே பாசமம் பாசரி பாசமம் கொண்டவனே பாசரி நீசரிசா பாசமம் கொண்டவனே. ஸோ அங்குச கரத்தானே பாசமும் கொண்டவனே. அடுத்தபடியாக இப்போ முதற் பொருளே, முதற் பொருளைக்கு முதற் பொருளே நின்னி சரிசா முதற் பொருளே ஞான விநாயகனே. ஸோ ஞான விநாயகனுக்கு வந்து ஞான வினா ஞான சாரி நீசா ஞான விநாயகனே ரே ரே சா வே யகனே யகனே. முதற் பொருளே ஞான விநாயகனே. ஸோ ஞான விநாயகனை விஸ்டம்
ஸோ முதற் பொருள் என்னும்போது அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் முதல் பொருளானவர். அடுத்தபடியாக ஓம், ஓம்க்கு வந்து ஸோ இந்த இடத்துல அகெயின் நீலேருந்து சட்ஜமத்துக்கு வர போகிறோம். அதனால ஓம் போல, ஓம் 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 போல. ஸோ நீங்கள் வந்து ஓம் இதை லேட்ஸாக டச் பண்ணிங்கன்னா போதும். போல் போல் ரீ போல். அவரோட தும்பிக்கை எப்படி இருக்குன்னா, விநாயகரோட தும்பிக்கை இந்த ஓம் எப்படி இருக்கோ அது போன்ற வளைந்த தும்பிக்கை இருக்கு. ஸோ வளைந்த வளைந்த தும்பிக்கை சரி சா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த நட்சத்திர குறி போட்டிருந்தேன்னு சொன்னால், ஸோ இது வந்து தும்பிக்கைக்கு இது வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தும்பிக்கை நம்ம என்ன பண்ணுவோம், மீட்டு போட்டுட்டு நீல போட்டுட்டு சட்ஜமம் டீயில் மீட்டு போட்டு திரும்பி சட்ஜமத்துக்கு திரும்பி போவோம் வீணையில் வாசிக்கிறதா இருந்தால். அதனால் நீங்கள் ஸ்வரத்தில் படிக்கிறதா இருந்தால் நீ சரிசா, பியானோவில் வாசிக்கிறதா இருந்தால் இந்த சட்ஜமத்தை விட்டுருங்க. வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தைகள் வரணும் சரியாக. ஸோ தும்பிக்கை அதோடு முடிஞ்சிருது. தும்பிக்கை. இப்போ நான் இன்னொரு சட்ஜமம் போட்டேன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கும் பாருங்கள், சரியாக வராது. அல்லது நீங்கள் கொஞ்சம் போல் டச் பண்ணலாம், இப்போ வேகமாக போகிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வாசிச்சுக்கோங்க. அடுத்தது பக்தரெல்லாம் கொண்டனர். என்ன கொண்டிருக்காங்கன்னா மாறாத நம்பிக்கை கொண்டிருக்காங்க பக்தரெல்லாம். பக்தரெல்லாம் கொண்டனர் சாரிமா கொண்டனர். உன் மலரடி மேல், உன் மலரடி மேல் மலரடி மேல் மாறாத நம்பிக்கை. ஸோ இதுக்கும் வந்து சரி மாமாக்கும் வந்து ஸோ இது கொஞ்சம் டச் பண்ணால் போதும், சரி அல்லது ஒரு மாத்திரம் வாசித்தா போதும். அந்த மாலேருந்து ரீ கொண்டு வரணும், இந்த மாலேருந்து இந்த ரீக்கு கொண்டு வரணும். பாடுறதோ வீணையில் வாசிக்கிறதோ, அதனால் வந்து பியானோவில் வாசிக்கும்போது ஒரு மா வந்து விட்டுருங்க. என்ன கொண்டிருக்காங்கன்னா பக்தர்கள் எல்லாம் வந்து இந்த விநாயகர் மேலே வந்து மாறாத நம்பிக்கை கொண்டிருக்காங்க, அன்சேஞ்ச்ட் ட்ரஸ்ட். இப்போ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு விருத்தம். அப்போ விருத்தம் வந்து தாளம் இல்லை, இந்த போர்ஷனுக்கு வரைக்கும் உங்களுக்கு தாளம் கிடையாது. அடுத்தது வந்து இந்த பாடல் வந்து ரேவதி ராகத்தில் ஏகத்தாளத்தில் அமைஞ்சிருக்கு. ஏகத்தாளம் நமக்கு என்னன்னு தெரியும், மொத்தமே வந்து 4 அட்சரங்கள் தான். ஸோ ஏகத்தாளத்தை பற்றி நான் வந்து பதிவு போட்டிருக்கேன், தெரியலன்னு சொன்னால் அதில் போய் பாருங்கள். அதாவது வந்து ஒரு தட்டு 3 விரல் எண்ணிக்கை, அவ்வளோதான். ஸோ ஏகத்தாளத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே ஒரு தட்டு, மிச்சம் எல்லாமே வந்து உங்களுக்கு விரல்கள் எண்ணிக்கையாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து தேரை சந்திரனை 1 2 3 4 1 2 3 4. அப்போ நீங்கள் 1 2 3 4 இதில் வச்சுக்கலாம். இதில் 8 இருந்தாலும் 8 வைங்க, 1 to 4 நிதானம் இருந்துச்சுன்னு சொன்னாலும் இது பண்ணுங்கள். இது 1/4 அந்த மாதிரி தாளம் தான் இதுக்கு வரும். ஸோ இப்போ பிறை சந்திரனை பாருங்கள், லோவர் இதுக்கு போகிறோம். சந்திரனை பாப்பா நீ சரி சா
ஸோ 4 தான் இருக்குது. இதுக்கு ஒரு அக்ஷரம், ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, இதுக்கு லாங் வேவலாக இருக்கிறதுனால 2 மாத்திரை, அப்போ 4. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இந்த சாக்கு வந்து நெடில், அதனால் வந்து 4 அக்ஷரம். இதான் ஏகத்தாளம். ஸோ ஏகத்தாளம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். ஸோ யூ வேர் த crescent moon on your shining crown. பிறைச்சந்திரனை ஒளி மகுடத்தில். புனைந்தவனே உமையின் மகனே. ஸோ பிறைச்சந்திரனை வந்து ஒளி மகுடத்தில் வச்சிருக்கிறாரு. அவர் யாருடைய மகன்? உமாதேவி, பார்வதியின் மகன். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். புனைந்தவனே புனைந்தவனே உமையின் உமையின் மகனே மகனே ஸோ சித்தி புத்தினா வரைக்கும் இதில் வர போகிறோம். சித்தி புத்தினா நீங்கள் வாசிக்கும்போது தொடர்ந்து வாசிச்சிடணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா ஒரு வரியாக சொல்கிறதுனால வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக அங்கே ஸ்டாப் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது ஒரு ரெஸ்டிங் நோட் மாதிரி அப்படியே வந்து நீங்கள் தொடர்ந்துடணும் இதுக்கு. ஸோ இந்த இடத்துல நின் நீ நீ நீசா. ஸோ 1 2 3 மாத்திரை, 1 2 இதுக்கு 3 மாத்திரை, இதுக்கு 4வது மாத்திரை, இந்த கமாக்கு 1 மாத்திரை. அப்போ இங்கேருந்து இங்கே நம்ம தொடர்றோம். சி தி சே நாயகனேக்கு வந்து ரிசசா. இப்போ ஒன்றா வாசித்து பார்க்கலாம். மங்களங்கள் தருபவனேன்னு வரும். ஸோ சிந்தைக்கு தேவனே, சிந்தைக்கு சிந்தைக்கு. இந்த ரீ வந்து இங்கே வரணும், சிந்தைக்கு. அல்லது இந்த பாட்டை வந்து இப்படி பிரித்து போடணும் உங்களுக்கு. ஸோ ய விநாயகனே சிந்தைக்கு பாருங்க, சிந்தைக்கு தேவனே மங்களம். அடுத்த லைன் போகுது. ஸோ மங்களங்களுக்கு வந்து மங்களங்கள் தா வரைக்கும் இங்கே வரணும். மங்களங்கள் அதுக்கப்புறம் பாக்கு இங்கே போகணும். ஸோ இது பா, இங்கே பா எழுதிருக்கேன் பாருங்கள். ஸோ திரும்பியும் மங்களங்கள்லேருந்து பாருங்கள். தரு தரு பவனே. ஸோ மா தா, இந்த தா வந்து மா போடுறோம். தரு பவனே விநாயகனே. ஸோ மங்களங்களை எல்லாம் தருகின்றவர் வந்து இந்த விநாயகனே. சிந்தைக்கு தேவனே, மங்களங்கள் தருபவனே, விநாயகனே. ஸோ அடுத்த லைன் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இன்னொரு தடவை வேணாலும் வாசிச்சிடுறேன் உங்களுக்கு. மங்களங்கள் தருபவனே விநாயகனே. இப்போ இந்த வரியை வந்து எப்படி வாசிக்கணும்னா, இது வரைக்கும் பாருங்கள் 4 4 வந்துச்சு நம்மளுக்கு மாத்திரைகள் ஏகத்தாளத்துக்கு.
இது நல்லா வந்து உங்களுக்கு கலந்து கலந்து வருது. ஸோ இப்போ இங்கே இது ஒரு அட்சரம், ஒரு மாத்திரை, 2, 3 மாத்திரை, 4 மாத்திரை, 1, 2 மாத்திரை, 3, 4 மாத்திரை வந்தது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 3, 3 தான் வருது. இப்போ இதை வந்து நம்ம தானம் வாசிக்கிறது மாதிரி, ஏற்கனவே தானம் நம்ம வந்து போன பதிவில் போட்டிருக்கேன், அந்த மாதிரி வாசிக்கணும் இதுக்கு நீங்கள். ஸோ இப்போ வந்து கனியும் அவளும் கடலை பயிரும் படைத்தேன் அருள்வாய். அதை வந்து 2 தரம் பண்ண போகிறோம். உனது நினைவு என்றும் மனதில் இருக்க அருள்வாய். இங்கே உங்களுக்கு தெரியுதா? ஸோ கனியும் அவளும் கடலை பயிரும் படைத்தேன் அருள்வாய். உனது நினைவு என்றும் மனதில் இருக்க அருள்வாய். ஸோ இதுக்கு வந்து தானம் மாதிரி பண்ண போகிறோம். அவளும் கடலை பயிரும் படைத்தேன் அருள்வாய். உனது நினைவு என்றும் மனதில் இருக்க அருள்வாய். இப்போ வேகமாக வாசித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது தொடரணும். அதுவும் வந்து தானம் மாதிரியே தான் வாசிக்கணும் உங்களுக்கு. சீரும் உனது நினைவில் மனதில் இருக்க, இது வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு தானம் மாதிரி வாசிக்கணும். அடுத்தது வந்து அடுத்த லைன் வந்து திரும்பியும் ஏகத்தாளத்தோடு போயிடணும் நம்ம. ஸோ இந்த ஒரு லைன் ஒரு வரி மாத்திரம். ஸோ இதற்கு முன்னாடி வந்தது விருத்தம், அப்புறம் விருத்தத்துக்கு பிறகு ஏகத்தாளத்தில் தொடங்கணும், அதற்கு பிறகு வந்து தான சொற்களில் வச்சு பண்ணோம். இப்போ திரும்பியும் வந்து ஏகத்தாளத்துக்கு பண்ண போகிறோம். ஏகத்தாளம் வந்து என்ன சொல்லுன்னா, வாழ்வில் மாயை, வாழ்வில் மாயை போக்கும் கணபதி. ஸோ இந்த கணபதி எப்படிப்பட்டவர்? வாழ்வில் இருக்கின்ற இந்த மாயை எல்லாம், பிளாக் மேஜிக், அந்த மாயை பிளாக் மேஜிக் இதெல்லாம் வந்து போக்குகின்றவர். மாயைக்கு எழுதியிருக்கு நான் பார்க்குறேன் ஆங்கிலத்தில். ஸோ வாழ்வில் மாயை போக்கும் கணபதியே. அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த பார்க்க போகிறோம். பா இங்கே லோவர் ஆக்டேவில் இருக்குது. வாழ்வில் வாழ்வில் மாயை, வாழ்வில் மாயை போக்கும் கணபதியே. சீரும் செவி பொன்னல்வம் கணபதியே. ஸோ இது வந்து கொஞ்சம் தொடர்ந்துடணும். இது 2 தரம் தான் வாசிக்கிறீங்க. இதையே 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். வார்த்தைகள் மாத்திரம் வேறு மாதிரி மாறும். ஸோ மாயை போக்கும் கணபதியே, சீரும் செழிப்பும் நல்கும் கணபதியே. அதற்கடுத்தது திரும்பியும் வந்து இதில் வந்து கொஞ்சம் மாறி வரும். அதாவது என்ன சொல்கிறது, அடுத்த வரியில் வரும்போது இப்போ வந்து 2 தான சொற்கள் மாதிரி பண்ணிவிட்டு பிறகு வந்து ஏகத்தாளத்துக்கு போகிறோம். ஸோ தக்கிட தக்கிட ததிமி தக்கிட ததிமி தாம் 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 எனவே நர்த்தனம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 அட்சரம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தானச்சொற்களில் 3 தான் வருது. ஸோ இது நல்ல கலந்து இருக்கு, எல்லாமே விருத்தம் இருக்குது, அதற்கு எல்லாமே கலந்துருக்கு. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேறுபட்ட பாடல் இது. அதுக்கப்புறம் நர்த்தனத்துக்கு பிறகு வந்து ஆடிடும், நர்த்தனம் ஆடிடும், ஆடிடும் நளின
தான் இப்போ பார்க்க வரோம். இது வரைக்கும் மாலே தான் இருக்கும். இப்போ தான் வந்து நளினக்கு இங்கே வரும். ஸோ பாடல் முடிஞ்சிருது. ஸோ ஆடிடும் நர்த்தனம் நர்த்தனமாடிடும் நளின நளினம் மேவிடும் மேவிடும் கஜவதனா ஸ்ருங்கார கஜவதனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் முடிஞ்சிருது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து பாடி பாருங்கள் அல்லது வாசித்து பாருங்கள். எல்லா நலங்களும் வந்து உங்களுக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் இருக்கின்ற குறைகள் எல்லாம் தீர்ந்து நலன்கள் அனைத்தும் கடவுள் அருளால் கிட்டட்டும். வாழ்க வளமுடன். நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ எவ்ரிவான். பாய்.